கம்மவார் நாயுடு மக்களின் அரசியல் விழிப்புணர்வு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள SNR கலையரங்கத்தில் கம்மவார் நாயுடு மக்களின் அரசியல் விழிப்புணர்வு ஆலோசனைக் கூட்டம் தலைவர் விவேகானந்தன் பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு, இளைஞர்களுக்கு நற்பண்புகளை வளர்த்திட போதையில்லா தமிழகம், சட்ட ஒழுங்கு பாதுகாத்திட தேசிய தெலுங்கு மக்கள் முன்னணி என்கின்ற ஒரு புதிய அரசியல் இயக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. தேசிய தெலுங்கு மக்கள் முன்னணி சார்பில் வருகின்ற 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்கும் வகையில் அவர்களுக்கு பிரச்சாரம் மேற்கொள்வது என ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன் கே. அர்ஜுனன், KR ஜெயராம், வானதி ஸ்ரீனிவாசன், நல்லறம் அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குநர் SP அன்பரசன் கலந்து கொண்டனர். இதில் துணைத் தலைவர் உதயகுமார், செயலாளர் சம்பத்குமார், பொருளாளர் முத்துகிருஷ்ணன், துணைச் செயலாளர் ராமதாஸ், நிர்வாக குழு உறுப்பினர் சுந்தர்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் கோவையிலே தேசிய தெலுங்கு மக்கள் முன்னணி சார்பாக நடைபெற்ற கூட்டத்திலே தெலுங்கு மக்களுக்கான ஒரு அரசியல் இயக்கம் வேண்டும் என்கிற அடிப்படையிலே தெலுங்கு மக்களுடைய அரசியல் உரிமைக்காகவும் தமிழகத்தில் வசிக்கின்ற கம்மவார் சமுதாய மக்களுடைய பாதுகாப்பிற்காகவும் தேசிய தெலுங்கு மக்கள் முன்னணி என்கிற ஒரு அரசியல் அமைப்பை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். பொதுவாக கம்மவார் சமுதாயம் என்பது கலாச்சாரம், பண்பாடு, உயரிய வாழ்வியல் முறைகள் கொண்ட ஒரு சமுதாயம். ஏறத்தாழ 3000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட ஒரு சமுதாயம். அப்படிப்பட்ட சமுதாயம் இன்றைக்கு அரசியல் ரீதியான உரிமைகளின்றி இருப்பதைக் கண்டு வேதனைப்பட்டு அதற்கான ஒரு முயற்சி தான் தமிழகத்திலேயே முதல் முறையாக கம்மவார் சமுதாய மக்களுக்கென ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவக்கியிருக்கிறோம். அந்த தேசிய தெலுங்கு மக்கள் முன்னணி என்கிற இந்த அரசியல் இயக்கத்தின் மூலமாக வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலிலே எங்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்றுகின்ற, சனாதன தர்மத்தை காப்பாற்றுகின்ற, இந்து பண்பாட்டை காப்பாற்றுகின்ற அரசியல் இயக்கங்களுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தேசிய தெலுங்கு மக்கள் முன்னணி என்ற இந்த நம்முடைய இயக்கத்தின் சார்பாக வருகிற சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நாம் பிரச்சாரம் செய்வது என்று நம்முடைய அமைப்பின் சார்பாக முடிவு செய்திருக்கிறோம். அதற்காக ஒரு குழுவை நாம் அமைத்திருக்கிறோம். அந்த குழு சார்பாக முடிவு செய்து எந்தெந்த இடங்களிலே நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கும் என்பதை பற்றி நாம் முடிவு செய்திருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளிடம் நம்முடைய கம்மவார் சமூகத்தை சார்ந்த ஒரு 21 கோரிக்கைகளை நாம் எடுத்திருக்கிறோம். அந்த கோரிக்கைகளை அவர்கள் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அரசு அமைந்தவுடன் நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக இன்றைய கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் அதுதான்.